ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிஷேக் கொஞ்சம் அடியாட்கள்கிட்ட ஃபோன் போட்டு மதுமிதாவை தூக்க சொல்லிடுறாங்க. அவங்களும் மதுமிதாவை கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அந்த தப்பான தொழில் செய்வாங்க இல்லையா பொண்ணுங்க, அதாவது பொண்ணுங்களை விற்கிறவங்க. அதில் ஒருத்தங்களுக்கு அபிஷேக் ஃபோன் போட்டு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி அந்த மதுமிதா வீடு திரும்பி வரவே கூடாது, அவ கதையை முடிச்சிடுங்க அப்படின்னதும் அந்த லேடியும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அபிஷேக் அவங்க சித்தப்பா கிட்ட, இன்னும் கொஞ்சம் நேரத்தால அந்த மது கதை முடிச்சிடும், இதுக்கப்புறமா இன்னைக்கு எப்படி அந்த கௌதம காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன், இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன், இன்னையோட அவ கதை முடிச்சு அப்படின்னதும், டேய் இதுல கண்டிப்பா நம்ம மாட்டிக்க போறோமோன்னு பயமா இருக்குடா அப்படின்னதும் இந்த பக்கம் அபிஷேக் யோ நீ வாய மூடிட்டு, நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தால மதுமிதா கதை முடிச்சுட்டேன்னு எனக்கு தகவல் வரப்போது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம அபிஷேக்கோட சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எடிட்டையும் மதுவை தான் காமிக்கிறாங்க. மது உணர்ச்சி இல்லாமல் மயங்கி கிடக்கிறதால அவங்களுக்கு என்ன எது நடக்குது ஒன்றுமே புரியுது இல்லை. அப்போ அந்த தப்பான தொழில் பண்ணுறதுல ஒருத்தங்க லேடி லீடராக இருப்பாங்க. அவங்க நேராக மதுவை பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருக்காளே, இவளை மட்டும் நாம ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றோம்னா நமக்கு ஒரு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னுட்டு அந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து வேற ஒருத்தங்களுக்கு நம்ம மதுமிதா வித்துடுறாங்க. அந்த பொம்பளைக்கு அந்த மதுவை வாங்கினவங்க கட்டுக்கட்டா பணம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த லேடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மது ஒரு பேண்ட்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் எப்படியும் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி எது தெரிஞ்சிருச்சுன்னு தெரியல. உடனே நம்ம கௌதம் ரெஸ்கியூ டீமுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம மதுமிதா காப்பாத்துறதுக்காக ஒரு 10 பேர்கிட்ட களமிறங்கிடுறாங்க. சோ நம்ம மதுவை கடத்தி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க ரெஸ்கியூ டீம். இந்த பக்கம் மதுமிதா மயங்கி கிடக்குறாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ டீம் மதுவை தூக்கி வச்சு எல்லாரையுமே அடின்னு அடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மதுவை மீட்டெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கௌதம அரெஸ்ட் பண்றதுக்காக பிரஸ் மீட்ல இருந்து மீடியா, எங்கால போலீஸ் எல்லாருமே நேரா கௌதம் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா அபிஷேக் செம ஹாப்பில இருந்துட்டு இருக்காங்க. மதுமிதா இல்லாம போயிட்டா, அந்த கௌதமான போக போகுது அப்படின்னு. அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் பிரஸ் எல்லாருமே நேரா இங்க பாருங்க, கௌதம் எங்க, நாங்க கௌதம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னதும் நம்ம சந்தோஷ், மது, ஜீவா 3 பேரும் செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுவை பார்த்தா அபிஷேக் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எப்படி தப்பிச்சு வந்தா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மதுமிதா அபிஷேக்க செம்மையா முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல நம்ம மதுமிதா என்ன பேசிட்டு இருக்கீங்க, கௌதம் தப்பு பண்ணல, உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டாங்க, அதுக்கான ஆதாரம் உங்க எல்லாரும் போனையும் பாருங்க அப்படி எல்லா பிரஸ் மீட்ல இருந்து வந்தவங்க, போலீஸ் எல்லாரும் அவங்க போன்ல இருக்கிற ஒரு வீடியோவை பாக்குறாங்க. இதை பார்த்ததும் எல்லாரும் சம அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆதாரத்தை இவ காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அபிஷேக் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆதாரம்னு நமக்கு காமிக்கவே இல்லை. கண்டிப்பா அபிஷேக் மாட்டிக்கொள்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை தான் நம்ம மதுமிதா பார்த்து காமிச்சிருக்காங்க. கடைசி நேரத்திலேயாவது நம்ம கௌதம் எப்படியோ மதுமிதா தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. கடைசியில அவங்க சித்தப்பாவெல்லாம் போட்டோ வீடியோல அடுத்து அவங்க கிட்ட விசாரணைலாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ கண்டிப்பா நம்ம அபிஷேக் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறது உறுதி. இந்த பக்கம் நம்ம கௌதமும் மதுமிதாவும் விரலிண்டா தப்பிச்சிட்டாங்க. சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இந்த பக்கம் அபிஷேக் இந்த வீட்டு பக்கமே வராதபடிதான் நம்ம கௌதம் பதிலடி கொடுக்கணும். சோ வாங்க வெயிட் பண்ணி